Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அனிதா ராதாகிருஷ்ணன் கோவையில் என்ன நடந்தது, சென்னையில் என்ன நடந்தது என கேள்வி எழுப்பினார். தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டு, கஞ்சா விற்பனை தீவிரமாக நடைபெறுவதாகவும் இதை அரசு கவனிக்கவில்லையா எனவும் விமர்சித்தார். கடந்த காலங்களில் சாதாரணமாக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கின்றவர்கள் சொன்னார்கள், அங்கே கொலை நடக்கின்றது, இங்கே பிள்ளையை கடத்துகின்றார்கள், அங்கே இது நடக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த ஆட்சியில் என்ன நடக்கின்றது என்று பார்த்தீர்களா? கோவையில் நடந்தது என்னவென்று தெரியுமா? சென்னையில் நடந்தது என்னவென்று சொன்னா தெரியுமா? கொலைகள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் லாட்டரி சீட்டு, எல்லா பகுதியிலும் லாட்டரி சீட்டு விற்பது தெரியுமா? எல்லா இடத்திலும் கஞ்சா விற்கின்ற நிலை இருக்கின்றது இந்த அரசாங்கம் தெரியுமா? இந்த முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கின்றாரா? தமிழகத்திலே ஒரு பொம்மையான ஒருவரை உட்கார வைத்து விட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காண்கின்ற நிலைகள் ஏற்படுகின்றது. ஆகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த தலைவருக்காக ஓட்டு போட்டார்களோ அந்த தலைவன் தான் ஆள வேண்டும் என்ற நிலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றேன். வழியில் பார்த்தால் 250 லாரிகள் வழியில் நிற்கின்றது. அந்த லாரியில் இருக்கின்றவர்களை கூப்பிட்டு சொன்னால், நாங்கள் 3 நாளாக காத்திருக்கின்றோம், எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எல்லா பில்லும் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த கன்னியாகுமரியில் நடைபெறுகின்ற இடர்பாடுகளை கன்னியாகுமரிக்கென்று தனி சட்டத்தை போட்டு அங்கிருக்கின்ற எஸ்பி அவர்கள் செய்கின்றார் என்று சொன்னால், அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்கின்றார் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்ற நிலை இருக்கின்றது. மக்களையும் காப்பாற்ற வேண்டும், தொழில் செய்கின்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுபோல கேரளாவுக்கு செல்கின்றது, கேரளாவுக்கு செல்கின்றது என்று சொன்னால் கேரளாவுக்கு செல்வதற்கு தனி அனுமதி வாங்குகின்றார்கள். அந்த அனுமதி மூலம் தான் செல்கின்றார்கள். அனுமதி மூலம் செல்கின்றார்கள் என்று சொன்னால் கேரளா என்பது இந்தியாவுடைய ஒரு அங்கம் தான், இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் தான், ஏதோ பாகிஸ்தானில் உள்ள மாநிலம் அல்ல. எதுவாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு பேசி, இந்த அரசாங்கம் பேசி, இந்த பொருள் அங்கு வருகின்றது, அந்த பொருள் வருகின்றது, நீங்கள் அதை செய்யுங்கள் என்று பேசுவதை விட்டுவிட்டு தடை செய்கின்றவர்களை, வியாபாரம் செய்கின்றவர்களை, அந்த தொழில் செய்கின்றவர்களை கெடுக்கின்ற வகையில் இன்றைக்கு அங்கே கன்னியாகுமரியில் நடைபெறுகின்றது. அதை இந்த அரசாங்கம் இன்றைக்கு வாயிலேயே பேசுகின்ற ஆதவ் அர்ஜுனா அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, கடந்த காலம் அமைச்சராக இருந்தவன் என்ற முறையிலே அதை வலியுறுத்தி சொல்கின்றோம். அதை கவனம் செலுத்த வேண்டும். Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.